நாம் தூக்கி எறிந்த பழைய ஆடை கழிவுகளில் இருந்து மணி ஜோதி தம்பதியினர் சுற்றுச்சூழலுக்கு கெடுதலாத இந்த காகிதங்களை உருவாக்கி வருகின்றனர். கடந்த 25 ஆண்டுகளாக பல சவால்களை தாண்டி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் இதே ஆடை கழிவுகளில் இருந்து மேனக்கின் பொம்மைகளையும் இந்த தம்பதியினர் தயாரித்து வருகின்றனர். நார்மல் பேப்பர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பொல்யூஷன் வருது, அதுக்கு ஒரு மாற்றாக இதை ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். மெட்டீரியல் உள்ளே வந்துச்சுன்னா வேஸ்ட்டு அப்படிங்கிறது எதுவுமே வெளியே போகாது, எல்லாமே ரீசைக்கிள் பண்ணி ப்ராடக்டாக தான் வெளியில் போகும். விவசாய குடும்பத்தை சேர்ந்த மணி 90களில் தொழில் காரணமாக திருப்பூர் சென்றபோது அங்கே கொட்டப்பட்ட ஆடை கழிவுகளை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இவை நில மாசுபாட்டிற்கு வழிவகுப்பதை உணர்ந்த அவர் மறுசுழற்சி செய்யும் வழிமுறைகளை கண்டறிய நீண்ட ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். இறுதியில் மணியும் அவரது இணையர் ஜோதியும் இந்த மறுசுழற்சி நிறுவனத்தை தொடங்கினர். சாதாரண பேப்பர் என்ன பண்ணுறாங்கன்னா மரத்தை வெட்டிட்டு அதிலிருந்து பேப்பர் பண்ணுறாங்க. ஆனால் இது எந்த மரத்தையும் கட் பண்ணுறதில்ல. 100% பயன்படாத ஒரு பொருளை அதை எடுத்துகிட்டு மறுபடியும் ப்ராசஸ் பண்ணி பேப்பராக பண்ணுறோம். அது அந்த டெக்ஸ்டைல் வேஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு குடோனில் வேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. 90, 91 அது மாதிரி எங்களுக்கு இந்த குடோனை காலி பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும், நீங்கள் வர்ற விலைக்கு எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ இதிலிருந்து எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாச்சு. சரி, இதை எடுத்து ரீசைக்கிள் பண்ணி என்ன பண்ண முடியுமா அப்படின்ட்டு. இன்றைக்கி அதனுடைய ரேட்டு 1 கிலோ 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. உலகளவில் ஆடை கழிவுகள் உற்பத்தியில் இந்தியா 3வது இடத்தில் உள்ளது. நுகர்வோரின் ஃபாஸ்ட் ஃபேஷன் கலாச்சாரம் இந்தியாவை பெரும் ஆடை உற்பத்தி மையமாக்கியுள்ளது. ஃபாஸ்ட் ஃபேஷனுக்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கு உகந்த சர்க்குலர் ஃபேஷன் அணுகுமுறை ஊக்குவிக்கப்படுகிறது. சமீபத்தில் மான் கி பாத் நிகழ்ச்சியில் இதுகுறித்து பேசிய இந்திய பிரதமர் மோடி, ஆடை கழிவுகளின் தீவிரத்தை உணர்ந்து பலர் மறுசுழற்சி தொழிலை தொடங்குவதாகவும் இந்தியா இந்த பிரச்சனையை தீவிரமாக அணுகுவதாகவும் குறிப்பிட்டார். நாங்கள் அந்த மெட்டீரியல் எடுத்துகிட்டு அதில் அன்வான்ட் மெட்டீரியல் நிறையா இருக்கும், அது எல்லாமே ரிமூவ் பண்ணி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அது கலர் வாரியாக பிரிச்சுருவோம். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுவோம். கட் பண்ணிவிட்டு அது பீட்டர்னு ஒரு மிஷின் இருக்குது, அதில் போட்டு ஒரு 4 hours ரன் பண்ணுவோம். ரன் பண்ணும்போது அது பல்ப் ஆயிரும். அந்த பல்ப்லேருந்து நாங்கள் பேப்பர் எடுத்துருவோம். பேப்பரை பாண்டிங்காக என்ன யூஸ் பண்ணுறோம்னா, அந்த சேலத்தில் சேகோ ஃபேக்ட்ரி இருக்குது இல்லைங்களா, இந்த சேகோ ஃபேக்ட்ரியில் வர கழிவுகளை எடுத்துகிட்டு அதை பசையாக காய்ச்சி அதை இதை ஆட் பண்ணிடுவோம். அப்போ அது பாண்டிங் நல்லாயிருக்கும். இப்போ எங்களுது பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற 100 GSM ரைட்டிங் பேப்பர்லேருந்து திக்காக கார்டு வருது இல்லைங்களா, வெட்டிங் கார்டெலாம் வருது இல்லைங்களா, அந்த திக்னஸ் அது 400 GSM வரைக்கும் நாங்கள் ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். இந்த 100 GSM பார்த்தீங்கன்னா, அதாவது நோட் புக்கெலாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பர்பஸ்க்காக போகுது. அப்புறம் 200, 300லாம் பார்த்தீங்கன்னா திருப்பூரில் அந்த டேக்லாம் யூஸ் பண்ணுவாங்க, பேக்கிங்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் அந்த பர்பஸுக்கு இந்த பேப்பர் நிறையா போகுது. நிறைய அந்த அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணலாம். அந்த ஜூட் ஃபைபரு, அப்புறம் பனானா ஃபைபரு, சிசல் ஃபைபரு, அப்புறமேட்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதும் கொஞ்சம் அந்த டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபைபர்லாம் அப்படி நேச்சுரலாக தெரியும், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது வெட்டிங் கார்டுக்கு நல்லா போகும். இதில் விதையெல்லாம் ஷீடெலாம் போடுறோம், ஒரு 30 வகையான ஷீடு போடுறோம். அதாவது அந்த பேப்பரை ஒரு வெட்டிங் பண்ணுறாங்கன்னா வெட்டிங் ஆஃப்டர் அதை கட் பண்ணி ஒரு நிலத்தில் போட்டு தண்ணி தெளிச்சு விட்டால் அதை செடி வந்துடும். மறுசுழற்சி செய்யப்பட்டு மதிப்பு கூட்டப்படும் காகிதங்களுக்கு அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற வெளிநாடுகளில் நல்ல வரவேற்பு இருக்கிறது. பல ஐரோப்பிய நாடுகளில் குழந்தைகளுக்கு நட்சத்திரமேற்ற இந்த காகிதங்களை வாங்கிக் கொடுக்க பெற்றோர்கள் விரும்புகின்றனர். அது மட்டுமின்றி மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கும் சுற்றுச்சூழல் சார்ந்த விழிப்புணர்வும் இதன் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளதாக மணி கூறுகிறார். ஆக்சுவலாக இதனுடைய காஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதாவது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேப்பர் மில்லில் ஒரு நாளைக்கு 800 டன் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. நம்ம யூனிட்டில் ஒரு நாளைக்கு 1/2 டன் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். அப்போ அந்த ரேஷியோ அவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கனால காஸ்ட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இருந்தாலும் மக்கள் இப்போ காஸ்ட்டை பார்க்குறதில்ல. என்ன காரணம்னா பொல்யூஷன். இப்போ நார்மல் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சீட்டு 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. இந்த பேப்பர் ஒரு 125 ரூபாய்க்கு போகும். மணி ஜோதி தம்பதியினர் இந்த ஆடை கழிவுகளை கொண்டு துணிக்கடைகளில் விளம்பரத்துக்காக வைக்கப்பட்டிருக்கும் பிளாஸ்டிக் பொம்மைகளுக்கு மாற்றாக காகிதங்களை கொண்டு மேனக்கின் பொம்மைகளையும் தயாரித்து வருகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த முயற்சியும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அந்த நம்ம கிளாத் டிஸ்பிளேலாம் வைக்கிறாங்க இல்லைங்களா, அந்த ஷோரூம்லாம் போய் பார்க்கும்போதும் இந்த மேனிக்கும் நிறையா இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டேமேஜ் ஆகி போச்சுன்னா தூக்கி எறிவாங்க. அது எங்கே போட்டாலும் அது ரீசைக்கிள் ஆகிறதில்ல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி ஒரு எங்கள் வேஸ்ட்டில் இருந்தால் நீங்கள் செய்கிறீங்க, இதையுமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்போ அந்த சமயத்தில் தான் ஒரு ஆர்வமாக நாங்கள் இதை எடுத்து
பண்ணணும். இதுவும் நல்லா அதேமாரி R&D தான் பண்ணணும். நல்ல ரிசல்ட் கிடைச்சிது. இந்த வேஸ்டான பொருளை துணியில் இப்படி ஒரு பொம்மை அழகாக பொம்மை வருதா, அது எங்களுக்கு ஒரு அதிசயமாக தான் இருந்துச்சு. காலைல வந்தோடனையும் க்ளீன் பண்ணிட்டு மோல்டு எடுத்து கழுவி வச்சுட்டு அதை எடுத்து பசை பல்பு அங்கே மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்கன்னா அதை எடுத்து அப்ளை பண்ணணுங்க. கரெக்டான பதத்தில் அப்ளை பண்ணி அதை எடுத்து வெயில் வச்சிடணும். காஞ்சிச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதை எடுத்து மோல்டு போட்டு டைட் பண்ணி நெட் போட்டு டைட் பண்ணி அதை எடுத்து வெயில் வச்சிடணுங்கன்னா அது காஞ்சதுக்கப்புறம் நெட்டை கழட்டி அது கழட்டினோடனே அழகாக வந்துடும். அதை எடுத்து கொஞ்ச நேரம் வெயிலில் வைக்கணும். வரக்கூடிய காலங்களில் இதில் வந்து வேறு என்னென்னலாம் பண்ண முடியும், மிஷினரி பார்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுமா அப்படிலாம் கூட ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து ஆஃபீஸில் ஸ்டூலு சேர்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கூட பண்ண முடியுமாங்கிறதெல்லாம் எங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்குது. ஃப்யூச்சரில் பார்க்கணும்.